நேரத்துல ஸ்ருதி, ஏய் நீ என்ன இந்த நேரத்துல? பேசணும் போல தோணுச்சு. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அப்புறம் சாப்பிட்டீங்களா? ஸ்ருதி, ஸ்ருதி, இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபோனுப்பா, ஃப்ரெண்டு. இந்த பாரு, இந்த மாதிரி ராத்திரியில யாருக்காவது ஃபோன் பண்றத பார்த்தேன் தொலைச்சிருவோம், பார்த்துக்க. போய் படு. சரிப்பா. பெருமாளே, என் பொண்டாட்டி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நடுவுல பெத்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட கவனிக்க அவளுக்கு நேரம் இல்ல. அவ பண்ற அயோக்கியத்தனத்துக்கு என் பொண்ணை தண்டிச்சிடாத. அவ எந்த தப்பான விஷயத்திலையும் மாட்டிக்காம அவளை நீதாயா காப்பாத்தணும். அதுக்கு பதிலா என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திய கொடு. அவளை ஒரு பொறுப்பான பொம்பளையா மாத்து. ஏன்னா இந்த குடும்பத்தை அவதான பார்த்துக்கணும். அவளுக்கு பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்காளே அவ அக்கா ஜெகதா, அவளுக்கும் நீதான்ப்பா நல்ல புத்திய கொடுக்கணும். ஏங்க, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. நட்ட நடு ராத்திரியில குட்டி போட்ட பூனை மாதிரி உலாத்திட்டு இருக்கீங்க. கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. நாளைக்கு என்ன நாள் சொல்லு பார்க்கலாம். நாளைக்கு நம்மளோட கல்யாண நாள். நம்ம கல்யாண நாள்ல இன்னொன்னு வரும். என்ன? ஆபீஸ்ல இருந்து gift வரும். இல்ல, இது வேற ஒண்ணு வரும். வேற? சொசைட்டில வேலை செய்யற பாயக்கா வீட்ல இருந்து பிரியாணி வரும். அது இல்ல, இன்னொன்னு வரும். ஐயோ, இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் தான் வரும். உனக்கு கோவம் வந்தாலும் மூஞ்சிக்கு அழகா தான் இருக்கும். போங்க. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு ரஞ்சிதத்தோட பிறந்த நாளும் வரும். ஐயோ, ஆமாங்க. ஐயோ, சாரி மறந்துட்டேங்க. அவ பிறந்த நாள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவோம் தெரியுமா?
அவளுக்கு இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் பெருசாவே தெரியாது. அவ பிறந்த நாள் அன்னைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுவோம் பாரு, அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு கேக்கு வெட்டுறவ விடிய விடிய முடிச்சுக்கிட்டே இருப்பா. என்னைக்கு அந்த சிவசாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அன்னைக்கே அவளுக்குள்ள இருந்த சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது சொந்த பந்தத்தை மட்டும் விட்டுட்டு போறதில்ல, அவளோட சந்தோஷத்தையும் விட்டுட்டு போயிடுறா. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க அந்த மாதிரி இல்லையே. என்ன விடு புஷ்பா, எங்க அம்மா பொண்ணுங்களை மதிக்கணும், அவங்க உணர்வுகளை மதிக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வளர்த்திருந்தா இந்த உலகத்துல ஒரு சிவசாமி கூட இருக்க மாட்டான். நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. பாவங்க ரஞ்சிதம், அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டு போய் மொத்தத்தையும் தொலைச்சிட்டா. புஷ்பா, எனக்கு என்னமோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரஞ்சிதத்துக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் போல் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா புஷ்பா, ஒரு அழகான கேக் வாங்கி அதை மொட்டை மாடியில வச்சு ஒரு 100-200 பேரை கூப்பிட்டு ஆர்ப்பாட்டமா கையெல்லாம் தட்டி அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். ஆனா இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க உங்க தங்கச்சிய சிவசாமிக்கு கட்டி கொடுத்திருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. சரி விடுங்க, நாளைக்கு உங்க தங்கச்சிய வீட்டுக்கு வர வச்சு எப்படியாவது நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கேக் வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சரி, அதெல்லாம் நம்ம நாளைக்கு செய்வோம். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கரெக்டா அவளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம விஷ் பண்ணிடுவோமா?